ஒருமுறை ஒருவர் கௌதம புத்தரிடம் தனது எமோஷன்ஸை, அதாவது தன்னுடைய உணர்வுகளை கையாள்வதற்கான ஆலோசனை கேட்டார். கோபத்தாலும் மனச்சோர்வாலும் போராடிய அவர் தனது உணர்ச்சிகளை நன்கு கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கேட்டார். புத்தர் சிரித்தார். பின் அவரை உட்காரச் சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்று அவர் தொடங்கினார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு வளமான அரசர் இருந்தார். அவர் அண்டை ராஜ்யத்திற்குச் சென்று ஞானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு ராஜாவை பார்க்க முடிவு செய்தார். அரசர் வந்தவுடன் அவருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அவரது மரியாதைக்காக ஒரு பெரிய விருந்து நடைபெற்றது. விருந்தின் போது வருகை தந்த அரசர் தனது சூப்பில் ஒரு ஈ இருப்பதை கவனித்தார். வெறுப்படைந்த அவர் புதிய பாத்திரத்தில் சூப்பை மறுபடியும் கொடுக்குமாறு கேட்டார். இதை கவனித்த அண்டை நாட்டு அரசன், அரசே, கோபப்படாதீர்கள், இது ஒரு சிறிய ஈ மட்டுமே, அது ஒரு பொருட்டல்ல என்றார். அதற்கு வருகை தந்த அரசர், இப்படிப்பட்ட விஷயங்களை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஒரு சிறிய ஈ கூட என் மனநிலையை கெடுத்துவிடும் என்றார். புத்திசாலியான மன்னன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். மகிமை மிகுந்த அரசே, உங்கள் மனநிலையை அழித்தது ஈ அல்ல, அது உங்களின் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உங்களிடம் உள்ளது. உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் என்றார். வருகை தந்த அரசர் இந்த வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை உணர்ந்து தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். அந்த நாளிலிருந்து அவரின் உணர்வுகளை தூண்டிய சூழல்களுக்கு பதில் அளிக்காமல் இருக்க பழகினார். அவர் சவாலான சூழல்களில் தன்னுடைய அமைதியை காத்து சிறந்த முடிவுகளை எடுத்தார். கோபம் மற்றும் விரக்தியுடன் எடுக்கும் உங்கள் முடிவுகள் உறவுகளை பாதிக்கக்கூடியது. அது தெளிவான முடிவுகளை எடுக்கும் நம் திறனை தடுக்கும். அதற்கு பதிலாக அமைதியான மனதுடன் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு எடுப்பது நல்லது. எங்கள் கதைகளை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு எங்கள் சேனல் கதைகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.